ஹலோ வியூவர்ஸ். தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் 2025 தேர்வு சம்மந்தப்பட்ட அறிவிப்பு 1450 பணியிடங்களுக்கு ரீசெண்டாக அறிவித்தாங்க. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அதிலிருந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்ன, அதுக்கு நம்ம எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளோட லாஸ்ட் 2 வீடியோஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா பார்த்தோம். இப்போ நம்ம மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 40 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு 100 கொஸ்டின்ஸாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது 10th மார்க்கை பேஸ் பண்ணி அப்படிங்கிறனால ஸோ யாரெல்லாம் நல்ல ஹை மார்க்ஸ் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த தேர்வு நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் எல்லோரும் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது பார்த்திங்கன்னா காமனாக இதுதான் கேட்பாங்க. ஸோ மார்க் அதிகமாக இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி, கம்மியாக இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இது இந்த ஊராட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பணி செய்வீங்க, வர்ற புகார்களை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் இந்த 100மே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிற மாதிரியான கொஸ்டின். நீங்கள் அந்த வேலைக்கு போகிறீங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் அதுக்கு அந்த தேர்வுக்கு போகிறீங்கனாலும் சரி, கண்டிப்பாக இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு 60 வீடியோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு 60 பாருங்கள், அதுவும் ரொம்ப முக்கியமானது. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த லாஸ்ட் 40யும் பார்த்திங்கன்னா உங்களோட துறை சார்ந்தது தான். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்மளோட முந்தைய வீடியோக்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த கொஸ்டின்ஸ் டைரெக்டாக போகலாம். ஊராட்சி மன்ற கூட்டத்தை யார் வழி நடத்துவது? ஊராட்சி மன்ற தலைவர். ஊராட்சி தலைவர் இல்லாத போது அவருடைய கடமைகளை யார் செய்வார்? துணைத் தலைவர். வட்டார வளர்ச்சி அலுவலரின் பணி என்ன? ஊராட்சி மன்ற செயல்பாடுகளை மேற்பார்வையிடுவது, நிதி ஒதுக்கீடுகளை அனுமதிப்பது, ஊராட்சி செயலாளருக்கு நிர்வாக வழிகாட்டுதல் வழங்குவது. ஸோ உங்களுக்கு நிர்வாக வழிகாட்டுதல் வழங்குவது யாருன்னு பார்த்தீங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர். உங்கள் ஊராட்சியின் வார்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? உங்கள் கிராமத்தின் சரியான எண்ணிக்கையை கூற வேண்டும். இப்போ இது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ அந்த ஜாப்பு எதுக்காக அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். உங்கள் ஊராட்சி வார்டு எவ்வளோ, அதில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எல்லாருமே உங்கள் கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஊராட்சியில் மொத்தம் எவ்வளோ வார்டு இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் தான் பண்ணணும், உங்களோட பகுதியை வச்சு, ஓகேங்களா? நிதி பற்றாக்குறையை சமாளிக்க நீங்கள் என்ன ஆலோசனைகள் கொடுப்பீர்கள்? உள்ளூர் வரிகளை முழுமையாக வசூலிப்பது, மத்திய மாநில அரசு திட்டங்களிலிருந்து அதிக மானியங்களை பெறுவது, மாற்று வருவாய் வழிகளை உருவாக்குவது, சந்தை ஏலங்கள். ஸோ இந்த சந்தை ஏலம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் உங்களோட ஊராட்சிக்காக நீங்கள் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி, ஓகேங்களா? கிராம ஊராட்சியில் உள்ள பதிவேடுகள் எத்தனை ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும்? பதிவேடுகளின் வகையை பொறுத்து 3 ஆண்டுகள் முதல் நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டும். பிறப்பு இறப்பு பதிவுக்கு யார் யார் சாட்சிகள் தேவை? வழக்கமாக குடும்ப உறுப்பினர் அல்லது மருத்துவமனையின் ஆவணம். கிராமப்புறங்களில் கிராம நிர்வாக அலுவலர் சான்றளிக்கலாம், விஓஓ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ஊராட்சி வரவு செலவு கணக்கில் சந்தேகம் இருந்தால் பொதுமக்கள் யாரிடம் முறையிடுவது? வட்டார வளர்ச்சி அலுவலர் அல்லது மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், சட்டமன்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஊராட்சியில் ஒரு புதிய கட்டிடம் கட்டும் செயல்முறை என்ன? கிராம சபையில் ஒப்புதல், திட்ட மதிப்பீடு தயாரித்தல், பிடிஓ ஒப்புதல், நிதி ஒதுக்கீடு பெற்ற பின்னர் டெண்டர் விடுவது. தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் நிதி எங்கே இருந்து வருகிறது? மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கூட்டு பங்களிப்பில் இருந்து வருகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை கோருவோருக்கு எத்தனை நாட்களுக்குள் வேலை வழங்க வேண்டும்? 15 நாட்களுக்குள் வேலை வழங்கப்பட வேண்டும். தவறும் பட்சத்தில் வேலையின்மை படிகள் வழங்கப்பட வேண்டும். உங்கள் ஊராட்சியின் மொத்த நிதிநிலை அறிக்கை பற்றி தெரியுமா? கடந்த ஆண்டு வரவு மற்றும் செலவுக்கான தோராயமான தொகையை கூற முயற்சிப்பது. அதாவது இது நிதிநிலை அறிக்கை நீங்கள் இது உங்கள் ஊராட்சியில் நீங்கள் போய் கேட்கலாம். ஸோ எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஒரு சர்க்குலர் போர்டு மாதிரி பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர்னால் அந்த 2024 25 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆண்டில் என்னென்ன திட்டங்கள் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு தொட்டி கட்டினா கூட அந்த தொட்டியில் ஒரு கல்வெட்டு வைப்பாங்க, எவ்வளோ திட்ட மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ ஊராட்சி சார்பில் கட்டுறாங்க அப்படின்னா அப்போ அதில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு தொட்டி கட்டினாலும் சரி, ஒரு ரோடு கட்டினாலும் சரி, இல்லை ஒரு குடிசை பகுதி மாற்றுவாருன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் கவர்மெண்ட்டில் பண்ணியிருந்தாங்கனாலே அங்கே ஒரு போர்டு வச்சு அதுக்கு எவ்வளோ திட்ட மதிப்பீடு அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உள்ளாட்சியில் பெண்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு சதவீதம் எவ்வளவு? 50% இடஒதுக்கீடு. ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் உங்கள் ஊராட்சியில் என்னென்ன பணிகள் நடந்துள்ளன? வீடுகளுக்கு குழாய் இணைப்புகள் வழங்கும் பணி, திட்டத்தின் முன்னேற்றம் குறித்த தகவல்கள். இது நீங்கள் தான் சொல்லணும், இந்த திட்டத்தின் கீழே எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத. அடுத்து, உங்களை பணியமர்த்திய பிறகு நீங்கள் எடுக்கும் முதல் நடவடிக்கை என்ன? ஊராட்சி அலுவலகத்தின் பதிவேடுகளை சரிபார்ப்பது, நிலவியில் உள்ள திட்டங்கள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து தலைவரிடம் பேசுவது.
கிராம சபை கூட்டத்தில் மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே பேச வேண்டுமா? இல்லை, அரசு திட்டங்களின் முன்னேற்றம், நிதியறிக்கை, பயனாளிகள் தேர்வு மற்றும் பொது பிரச்சனைகள் குறித்தும் பேசலாம். பிறப்பு இறப்புச் சான்றிதழில் பிழை இருந்தால் அதை திருத்துவதற்கான செயல்முறை என்ன? உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் அல்லது மாவட்ட பதிவாளரின் அனுமதி பெற்று திருத்தம் செய்ய வேண்டும். ஒரு திட்டத்தை எதிர்த்து மக்கள் போராட்டம் நடத்தினால் எப்படி சமாளிப்பீர்கள்? அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் குறைகளை கேட்டறிந்து மேலதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிப்பேன். வன்முறையாக மாறினால் காவல்துறையை நாடுவேன். ஊராட்சியில் புதிய தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு நீங்கள் என்ன உதவிகள் செய்வீர்கள்? உரிய அனுமதி சான்றிதழ்கள் பெறுவதற்கு வழிகாட்டுதல் வழங்குவதுடன் அரசு மானியங்கள் பற்றிய தகவல்களையும் வழங்குவேன். கிராம ஊராட்சிக்கு சொந்தமான இடம் ஆக்கிரமிப்புக்கு உள்ளானால் ஆக்கிரமிப்பு நோட்டீஸ் கொடுத்து சட்டப்பூர்வமான காலக்கெடுவுக்கு பிறகு வட்டாட்சியர் உதவியுடன் அகற்றுவேன். ஊராட்சியின் முக்கிய கூட்டங்களுக்கு யார் யார் கட்டாயம் வர வேண்டும்? ஊராட்சி தலைவர், துணைத் தலைவர், ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர். தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 முக்கியத்துவம் என்ன? ஊராட்சிகளின் அதிகாரங்கள், கடமைகள், நிதி மற்றும் தேர்தல் போன்ற அனைத்து நிர்வாக அமைப்பையும் வரையறுக்கிறது. ஊராட்சியில் பயன்படுத்தப்படும் பதிவேடுகளின் வகைகள் யாவை? நிலையான பதிவேடுகள், நிலம், கட்டிடம், நிதி பதிவேடுகள், ரொக்கம் வரிகள் மற்றும் சமூக பதிவேடுகள், பிறப்பு இறப்பு தீர்மானங்கள். சொத்து வரியை வசூலிப்பதன் முக்கிய நோக்கம் என்ன? ஊராட்சியின் அடிப்படை செலவுகள், பராமரிப்பு பணிகள் மற்றும் நிர்வாக செலவுகளுக்கு பயன்படுத்துதல். ஒரு மாதத்திற்குள் ஊராட்சிக்கு வரும் வரிகள் மற்றும் கட்டணங்களை காட்டும் பதிவேடு எது? ரொக்க புத்தகம். தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் ஊராட்சியில் உள்ள சவால்கள் என்ன? திறந்தவெளி கழிப்பறை இல்லா நிலை, திடக்கழிவு மேலாண்மைக்கு நிதி பற்றாக்குறை மற்றும் மக்கள் பங்களிப்பின்மை. ஊராட்சியின் வரவு செலவுகளை யார் அங்கீகரிக்க வேண்டும்? ஊராட்சி மன்றம் ஒப்புதல் அளிக்கும். ஆண்டு கணக்குகளை உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை தணிக்கை செய்யும். அரசு பள்ளிகளில் இடைநிற்றலை குறைக்க நீங்கள் என்ன செய்வீர்கள்? பெற்றோர், ஆசிரியர் கூட்டங்கள், விழிப்புணர்வு பேரணிகள் நடத்தி கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பேன். குடிமராமத்து திட்டத்தை பற்றி விளக்குக. நீர்நிலைகளை மக்களின் பங்களிப்புடன் தூர்வாரி பராமரிக்கும் திட்டம். முதியோர் உதவித்தொகைக்கான விண்ணப்பங்களை யார் பரிசீலிப்பது? ஊராட்சி செயலாளர் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விஏஓ விசாரணைக்கு பிறகு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பப்படும். கிராம சபை கூட்டத்தில் தீர்மானங்களை மீற முடியுமா? சட்ட விதிகள் மற்றும் அரசாணைகளுக்கு முற்பட்டால் தவிர தீர்மானங்களை மீற முடியாது. ஊராட்சி அலுவலகம் இல்லாத கிராமத்திற்கு பணிக்கு சென்றால் என்ன செய்வீர்கள்? தற்காலிகமாக ஒரு பொது இடத்தில் பள்ளி அல்லது பொதுச்சாவடி அலுவலகத்தை அமைத்து விரைவில் புதிய கட்டடம் கட்ட முயற்சிப்பேன். நீங்கள் பணியில் இல்லாத போது அவசர முடிவு எடுக்க வேண்டியிருந்தால் என்ன நடக்கும்? ஊராட்சி தலைவர் முடிவு எடுக்கலாம், ஆனால் அந்த முடிவு அந்த மன்ற கூட்டத்தில் தீர்மானமாக உறுதி செய்யப்பட வேண்டும். உங்கள் பகுதியில் உள்ள SC/ST சமுதாய மக்களின் வளர்ச்சிக்கு என்னென்ன திட்டங்கள் உள்ளன? ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை திட்டங்கள், பசுமை வீடுகள் திட்டத்தில் முன்னுரிமை, சமூக நல்லிணக்கத்திற்கான முயற்சிகள். ஊராட்சி நிதியை பயன்படுத்துவதில் உள்ள சட்டப்பூர்வமான வரம்புகள் என்ன? அரசு நிர்ணயித்த நிதி விதிகள் மற்றும் அளவீடுகளுக்குள்ளேயே செலவு செய்ய வேண்டும். தனிப்பட்ட செலவுகளுக்கு நிதி பயன்படுத்தக்கூடாது. ஊராட்சியின் வரவு செலவில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர என்ன செய்வீர்கள்? அனைத்து கணக்குகளையும் கிராம சபை கூட்டத்தில் வாசிப்பது, தகவல் பலகையில் வரவு செலவு விவரங்களை பட்டியலிடுவது. உங்கள் பணி நேரத்தில் ஒருவர் சான்றிதழ் கோரி தாமதமாக வந்தால் என்ன செய்வீர்கள்? அவசரம் மற்றும் தேவை இருந்தால் சட்ட விதிகளை பின்பற்றி அவருக்கு உதவி செய்வேன். நேரத்தில் முக்கியத்துவத்தை அவருக்கு எடுத்துரைப்பேன். ஒரு புதிய அரசாணையை செயலாக்க தெரியாவிட்டால் யாரிடம் கேட்பீர்கள்? வட்டார வளர்ச்சி அலுவலர் அல்லது மேலதிகாரிகளை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்பேன். அரசு சொத்துக்களை பாதுகாக்கும் பொறுப்பு யாருக்கு உள்ளது? ஊராட்சி நிர்வாகம், தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் கிராம மக்கள் அனைவருக்கும் கூட்டு பொறுப்பு உள்ளது. கிராம ஊராட்சி செயலாளராக உங்கள் இலக்கு என்னவாக இருக்கும்? கிராமத்தை ஒரு முன்னுதாரணமாக தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாக மாற்றுவது. அரசு திட்டங்கள் 100% மக்களை சென்றடைவதை உறுதி செய்வது. ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த ஊராட்சி, சிறந்த பேரூராட்சி, சிறந்த நகராட்சி, சிறந்த மாநகராட்சின்னு பார்த்திங்கன்னா அவார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த அவார்டுக்கு உங்களோட ஊராட்சியை கொண்டு போனீங்க அப்படின்னா அதுவும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ ஊராட்சி சிறந்த ஊராட்சியாக செயல்படுறதுக்கு உண்டான அந்த அவார்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். உங்களோட பகுதியை நீங்கள் நீட்டாக வச்சுருக்கணும். அந்த மாதிரி நீட்டாக வச்சுருக்கிறதுக்கு உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை நீங்கள் அந்த மாதிரி நடத்தணும், வழி நடத்தணும். நீங்கள் சரியான முறையில் வழி நடத்துனீங்க அப்படின்னா அந்த ஊராட்சி ஒரு சிறந்த ஊராட்சியாகி அந்த சிறந்த ஊராட்சிக்கு அந்த அவார்டு வாங்குறதுக்கும் பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 100 கொஸ்டின்ஸ் 3 வீடியோவில் பிரித்து பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 28, அதுக்கப்புறம் ஒரு 32 அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 40 பார்த்துருக்கோம். ஸோ இந்த 100மே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நாளைக்கு உங்களோட தேர்வுக்கு கேட்பாங்க. ஸோ இது இல்லாமல் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது இந்த 100 பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக
ஊராட்சி நிர்வாகம், அந்த ஊராட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பணிகள் என்னென்ன, அங்கே வந்து உங்களுக்கு முரண்பாடுகள் இருந்தால் அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க, உங்ககிட்ட யாராவது வந்து ஒரு லஞ்சமோ இல்லை வேறு ஏதாவது கொடுக்க முயற்சி பண்ணால் நீங்கள் என்ன அதை பண்ணுவீங்க, வரக்கூடிய கவர்மெண்ட் ஆர்டர்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, நீங்கள் இல்லாத டைமில் உங்களோட வேலையை வந்து யார் செய்வாங்க, நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, உங்களுக்கான நடைமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட இந்த 3 வீடியோவில் வந்து 100% வந்து நீங்கள் போகக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன, நடைமுறைகள் என்னென்ன, விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் அந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலும் கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.